அடுத்ததா பார்க்க போறது நாங்க 1 மந்த் பெர்மிட் வந்து சாரி ரினியூவலோட வந்து நாங்க பஸ் சேஞ்ச் செய்ய போற மாதிரி இருந்தா ரினியூவலையும் பஸ் சேஞ்சையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்க இதுல வந்து எங்களுக்கு ஷோ ஆகும். டோட்டலா எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ணணும். ரினியூவலுக்கு 12, ரினியூவல் இல்லாம பஸ் சேஞ்சுக்கு வர டாக்குமெண்ட் 4. ஸோ டோட்டலா எத்தனைன்னு வரும். அதே மாதிரி இதுல வந்து ரினியூவலுக்கான டீட்டெயில் இவ்வளவு, அது மாதிரி பஸ் சேஞ்ச் பண்றதுக்கு 10,000 ரூபா, அப்ப டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு. அதே மாதிரி நாங்க தேவைன்னு சொன்னா பஸ் டிரைவர் கண்டக்டர் ஓனர்ட இன்ஃபர்மேஷனை நாங்க சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி நியூ பஸ் டீட்டெயில் இதுக்குள்ள கொடுத்துட்டு நாங்க டாக்குமெண்ட் சேம் அப்லோட் பண்ண மாதிரி இருந்தா சேம் அதே ரினியூவல் பெர்மிட் செய்யற மாதிரியே இதுல வந்து பெர்மிட் ரினியூவலுக்கான ஃபீ இவ்வளவு, பஸ் சேஞ்சுக்கான ஃபீ இவ்வளவு, ஆல்ரெடி ஏதாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் இருந்தா அது இதுல ஷோ ஆகும். இல்லைன்னு சொன்னா 18,500 ரூபா. ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நாங்க பெர்மிட் சப்மிட் கொடுக்க எங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்வாய்ஸ் மற்றது விண்ட்ஸ்கிரீன் லேபிள் இது இவ்வளவும் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி பஸ் சேஞ்சை நாங்க இங்க தனியாகவும் செய்து கொள்ள இயலும். பஸ் சேஞ்சை தனியாக செய்து கொள்ளிக்க நாங்க இங்க பெர்மிட் நம்பரை கொடுக்க எங்களுக்கு அது பெர்மிட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்க ஷோ ஆகும். நாங்க இங்க பிடிஎஃப்ல டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்து சப்மிட் பண்ணிக்க எங்களுக்கு பஸ் சேஞ்ச் அப்ளிகேஷனும் இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ஓனர் சேஞ்ச் வந்து எம்ஏட்ட இருந்து எங்களுக்கு எம்ஏ ஓனர் சேஞ்ச் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏஜிஎம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண பிறகு எங்களுக்கு இதுல வந்து பெர்மிட் சேஞ்ச் ஓனர் பெர்மிட் ரிக்வெஸ்ட் வந்து இதுக்குள்ள ரிக்வெஸ்டா எங்களுக்கு வந்து சேரும். இதுல வந்து ரெக்கமெண்டட்ன்றது வந்து ஓனர் எம்ஏ வந்து எங்களுக்கு வந்து எம்ஏ ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டு ஸோ நாங்க இப்ப வெரிஃபை அண்ட் ப்ராசஸ் செய்யணும். இதுல வந்து நாங்க இதுல செய்யிக்க இதுல வந்து ஆல்ரெடி எல்லா எம்ஏ ஃபில் பண்ண அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் வந்து எங்களுக்கு இதுல ஃபில் ஆகி ஷோ ஆகும். இதுல ஃபைன் ஏதாச்சும் இருந்தா எங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைன்னு சொன்னா நார்மலா எங்களுக்கு ஓனர் சேஞ்சுக்கு அவ்வளவு பேமெண்டோ அது அவ்வளவும் ஷோ ஆகும். அதே மாதிரி ஓனர் சேஞ்சோட இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி எம்ஏஆல ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. டிரைவர் கண்டக்டர் இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. நாங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா பண்ணக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி இதுல ஹேஸ் டிரைவர் பிஎஸ்டிசி கோர்ஸ் வந்து டிரைவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டிரைவர் வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆகி இருந்தேன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்க இதுல கொடுக்கக்கூடியமா இருக்கணும். கோர்ட் கேஸ் ஏதாச்சும் இருந்தா எஸ், அதுல வந்து ஆக்சிடென்டா எப்ப நடந்தது, எத்தனை பேர் இன்ஜர்ட் ஆனது, எத்தனை பேர் டெத் ஆனது, அது மாதிரி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகி இருந்தா அதோட அமௌண்ட் என்னன்னு நாங்க போடணும். ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு டிரைவர் வந்து மெடிக்கலி ஃபிட்டா இருக்கிறாரான்றத இதண்டிட்டு அதுக்கு பிறகு ஆக்சிடென்ட் நடந்தா பிறகு அவர் ஏதாச்சும் ரிஃப்ரெஷர் கோர்ஸுக்கு போனவரா எஸ் ஒன்னா நாங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆனதா இல்லாட்டி கேன்சல் ஆனதான்றதையும் இதுல கொடுக்க வேண்டி வரும். அது மாதிரி நாங்க இதுல ஆக்சிடென்ட் டீடைல்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் நாங்க இதுல ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கண்டக்டர் டீடைல்ஸ்ல கண்டக்டர் லைசன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கு, அதை கொடுக்கணும். அது மாதிரி கண்டக்டர் வந்து அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா இல்லையா, கோர்ஸ் ஃபாலோ பண்ணா அதோட நம்பர் கொடுக்கணும். அது மாதிரி பஸ்ஸோட ப்ரைஸ் என்ன எவ்வளவுன்னு கொடுக்கணும். அது மாதிரி லோன் ஒப்டைன் பண்ணியிருக்கிறாராண்டா ஓமெண்ட் கொடுக்கணும். ஓமெண்ட் கொடுத்தா அந்த ஒப்டைன் பண்ண பேங்கோட டீட்டெயில், லோன் எவ்வளவு ஒப்டைன் பண்ணியிருக்கிறீர், எவ்வளவு லோன் எடுத்திருக்கிறீர், அந்த டீட்டெயில்களையும் கொடுக்க வேண்டி வரும். லோன் எப்ப எடுத்தவர், அவற்றை லோன் டியூ பேலன்ஸ் டியூ எவ்வளவு அவர் டியூ எவ்வளவு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது இந்தியா டேட்ல. இப்ப நாங்க
ஓனை சேஞ்ச் பண்ணிக்க அவர்கிட்ட டியூ வந்து எவ்வளவு இருக்குது மிச்சம். அது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு அவர் கொடுக்கணும்ன்ற மாதிரி எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் அவர் பே பண்றதுன்றதும் இதுல கொடுக்கணும். அது மாதிரி ஏதாச்சும் வந்து இந்த பஸ் வந்து ஏதாச்சும் கோர்ட் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கா, எஸ்ண்டா கேஸ்ட டீட்டெயில் கொடுக்கணும், நோன்னு சொல்லி நாங்க கிளிக் பண்ணலாம். அது மாதிரி இங்க ரூட் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது. பெர்மிட்டுக்கு அந்த பெர்மிட் நம்பர் இருக்குல்ல, எந்த ரூட்ல ஓடுதுன்றபடியா அந்த ரூட் எல்லாம் அந்த டீட்டெயில் எங்களுக்கு ஆட்டோவா ஃபெச் ஆகும். நைட் பார்க்கிங் பிளேஸ் அங்க ரூட் ஸ்டார்டிங் பிளேஸ்ன்ற டிவிஷனல் செக்ரட்டரி நேம் என்ன, எண்டிங் டெஸ்டினேஷன் பிளேஸ் எவ்வளவு, டோட்டல் ஃபேர் வந்து கால்குலேட் ஆகி வரும், அந்த ஓட்டோவா கால்குலேட் ஆகி வரும். அது மாதிரி இங்கே நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். விண்ட்ஸ்கிரீன் லேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல அப்லோட் ஆகும். அடுத்தது பெர்மிஷன் லெட்டர். பெர்மிஷன் லெட்டர் எப்ப இஷ்யூ பண்ணது, அது எப்ப வரைக்கும் வேலிடா இருக்கும். அடுத்தது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அப்ரூவ் ஆகிற ஃபார்ம். ஹெட் ஆஃபீஸ்ல சைன் வாங்கின ஃபார்மை வந்து ஓஐசி இதுல வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது டெம்பரரி பெர்மிட்டட் காப்பி. இப்படி நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ண பிறகு ஐ கன்ஃபார்ம் தட் கொடுத்துட்டு நாங்க சப்மிட் பண்ண ஃபார்மை வந்து வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி சப்மிட் பண்ணா எங்களுக்கு வந்து இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் அத நாங்க இதுல சப்மிட் பண்ண உடனே எங்களுக்கு வந்து இதுல இன் ப்ரோக்ரஸ் காட்டும். இன் ப்ரோக்ரஸ் காட்டினா அங்கே நாங்க சப்மிட் பண்ணி முடிஞ்சதுன்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டுது. ஓஐசியோட வேலை அவ்வளவும் இதுல முடிஞ்சது. இது முடிஞ்ச பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க எம்ஏஆல வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓஐசி சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை இவர் வியூ பண்ணி இந்த தான் கொடுத்த தான் இன்புட் பண்ண டேட்டா எல்லாம் சரியானதையும் வேற இதுல செக் பண்ணிக்கொள்ள இயலும். இதுல எம்ஏ ரிவ்யூன்றது வந்து இங்க இருந்து ஓஎஸ்சி எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ண பிறகு அது வந்து ஏஜிஎம்கிட்ட போகும். ஏஜிஎம் வந்து ஒரு எம்ஏ வந்து அசைன் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்றதுக்கு. அப்ப இது வெரிஃபை எம்ஏ அசைன் பண்ண பிறகுதான் இந்த அந்த எம்ஏ ரிவ்யூ வரும். அது வரைக்கும் இன் ப்ரோக்ரஸ்ன்றதுதான் காட்டும். இப்போ ஆல்ரெடி ஓன சேஞ்ச் பெர்மிட் கொடுத்தது வந்து இப்படி நாங்க இதுல பார்க்கலாம். இதுல வந்து பெண்டிங்ல நிக்கிறது எத்தனை பெண்டிங்ல நிக்குது, அப்ரூவ் ஆனது எத்தனை, ரிஜெக்ட் ஆனது எத்தனை, இதுல நாங்க பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கு.
இதுல வந்து ஓனர் சேஞ்சுக்கான கேஷ் ரெசிப்டை வந்து நாங்க இதுல டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.